வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களே, உங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் நட்சத்திர ரீதியில கிரகங்கள் செல்வதை பற்றி நாம் கொடுத்துட்டு வர்றோம். நீங்களும் அதற்கான ஆதரவை கொடுத்து உங்களுக்கான கமெண்ட்ஸ்களையும் நல்ல விதமாக சொல்லிட்டு வர்றீங்க. இந்த விதத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இப்போ நடப்பில் 3 கிரகங்கள் குருவோட நட்சத்திரத்தில் போகுது. அதாவது ராகு, செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்கள் அந்த குருவோட நட்சத்திரத்துல போறதுக்கான பலன்களை 12 லக்னத்துக்கும் பார்ப்போம். கன்னி லக்ன அன்பர்களுக்கு சனி 6ஆம் வீட்டுல இருக்காரு கும்பத்துல, ராகு 7ஆம் வீட்டுல இருக்காரு மீனத்துல, செவ்வாய் 10ஆம் வீட்டுல இருக்காரு மிதனத்துல. இந்த 3 கிரகங்களுமே ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கப்போறாரு. அது செவ்வாய் கடகராசிக்கு மாறினா கூட இந்த டேட்டுக்குள்ள குரு நட்சத்திரத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி சனி மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் இந்த பூரட்டாதின்ற குரு நட்சத்திரத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று பலன் தருவார். அப்ப இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த 3 கிரகங்களும் குருவை போலவே மாறி பலன் தர போறாங்க. குரு நமக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. 9ஆம் இடம் என்பது அருள் என்பது அர்த்தம். இறை அருள், தெய்வ பலம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட குருவை போல இந்த கிரகங்கள் செயல்பட போகிறது. எப்ப செயல்படும் அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நமக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ சனி கிரகமோ ராகு கிரகமோ செவ்வாய் கிரகமோ நடைபெற்றால் நமக்கு இது நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, 9ஆம் இடம் நமக்கு உறவுகளுக்கு நல்லா இருக்கும், மூளை உழைப்புக்கு நல்லா இருக்கும், இறையருளுக்கு நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவுக்கு நல்லா இருக்கும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா இருக்கும், குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்கும், வீட்டில் நடக்கிற சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப இதெல்லாம் அகம் சார்ந்த விஷயங்கள். ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா நமக்கு 12 கட்டத்துல அகம் சார்ந்து புறம் சார்ந்துன்னு விஷயம் இருக்கு. அப்ப கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பதில் நமக்கு கிடைக்கும். அப்ப 9ஆம் இடத்துல இருக்கிற குரு அகம் சார்ந்து நன்மையை தரக்கூடியவர். ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை, உறவுகளுக்கு பிரச்சனை இல்லை, தெய்வ பலத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இது இந்த 3 கிரகமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அதே நேரத்துல நமக்கு சொந்த தொழில் பண்றீங்க, ஒரு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல 9ல குரு இருக்கிறது அந்த பாவத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு அது நெகட்டிவா வேலை செய்யும். ட்ரேடிங்ல மூமெண்ட் இருக்காது. அதே மாதிரி உற்பத்தியில டிமாண்ட் இருக்காது, தேக்க நிலை இருக்கும், பணம் சேமிப்பாகல, பணம் வரவே வரல, தொழிலே மந்தமா இருக்கு, ஏன்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னா இந்த 9ஆம் இடம் வேலை செய்யறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த திசையோ புத்தியோ அந்தரமோ இந்த 3 கிரகங்கள் சார்ந்து உங்களுக்கு நடக்கும்போது இது மாதிரி லாக் பண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. நாம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், பாக்கியத்துல குரு இருந்தா மிகப்பெரிய குரு பலம்னு சொல்லுவோம். ஆனால் திசா புத்தி அந்தர ரீதியாக அந்த 9ஆம் இடம் செயல்பட்டுச்சு அப்படின்னா பொருளாதாரத்துக்கு மந்தம்னு அர்த்தம், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ ஒரு சர்வீஸ்ல இருக்கிறவங்க அதுல ரிட்டையர் ஆயிடுவாங்க, அல்லது டெர்மினேட் ஆயிடுவாங்க, அல்லது வேலையை விட்டு போயிடுவாங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இந்த 3 கிரகமுமே ஏப்ரல் 12 வரைக்கும் குருவை போல செயல்படுகிறது. யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் ராகு திசபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் வருங்கிறத பார்த்துக்கணும். ஒருவேளை நம்ம மூளை உழைப்புல இருக்கேன் சார், நான் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்றேன், ஐடி லைன்ல இருக்கேன், கலைத்துறையில இருக்கேன், ஒரு ஜோதிடம் பார்க்குறேன், ஒரு லாயரா இருக்கேன், அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் டிராவல் ஏஜென்சியாக இருக்கேன், ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக இருக்கேன், இப்படிப்பட்டவங்களுக்கு பாதிக்காது. அப்போ எல்லாமே நாம் என்ன தொழில் செய்கிறோம், என்ன பார்ட்டில் இருக்கோம், என்ன பாவத்தில் இருக்கோங்கிறத வச்சு தான் நமக்கு பலன். இப்போ இன்னொரு மெத்தேடு இருக்கு, உபநட்சத்திரம்னு எடுக்கணும். 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த 3 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இப்ப சனி உங்களுக்கு தொழில் கிரகமா இருக்குன்னு வைங்க, 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம்.
அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு இல்லாம இந்த குரு இருந்தாருன்னா தொழிலுக்கு நல்லா இருக்கும். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தொழில் சிறப்பா இருக்கும். 9லயே குரு இருந்தாலும் கூட இந்த குரு வந்து 2, 6, 10க்கு தொடர்பு உபநட்சத்திர ரீதியா தொடர்பு வர்றதுனால நல்லா இருக்கும். அந்த 9ஆம் இடங்கிறது நம்ம சொன்ன மாதிரி பிசினஸ் லிங்க் அந்த வழியில கிடைக்கும்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இப்ப நம்மளுக்கு ராகு திசையே நடக்குது அப்படின்னா குரு நமக்கு என்ன கான்செப்ட் வாங்கியிருக்காரு நம்ம ஜாதகத்துல உபநட்சத்திர ரீதியாக இப்ப குரு வந்து 5ஆம் இடத்துக்கு ஆதிக்கம் வாங்கியிருக்காருன்னு வைங்க. ராகு வந்து நமக்கு 10ஆம் இடத்துக்கு ஆதிக்கம் வாங்கியிருக்காருன்னு வைங்க. இப்ப இந்த ராகு குரு மாதிரி செயல்படுறாருன்னா என்ன பண்ணுவாரு? 10ஆம் இடம் வந்து 5ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா நம்ம வேலையிலிருந்து ரிலீவ் ஆகுறோங்கிறது குறிக்குது. அந்த மாதிரி கொண்டு வந்துடும். இப்ப இதே ரிவர்ஸா இருந்து ராகு 5ஆம் இடத்துக்கும் குரு 10ஆம் இடத்துக்கும் இருந்து உங்களுக்கு ராகு திசை நடக்கிறதா இருந்தால் உங்க வந்து அரசியல்ல புகழ் பெறுறதோ அல்லது கலைத்துறையில புகழ் பெறுறதோ ஜோதிடத்துறையிலையோ கன்சல்டிங் துறையிலையோ மிகப்பெரிய புகழை அடைகிறதோ காட்டுது. அப்ப எல்லாமே நம்ம நட்சத்திரம் அதிகாரி என்ன பாவத்தை இயக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதன் மூலமா பாக்குறதுல தான் விஷயம் இருக்கு. இப்ப ராகு நடக்கிறவங்களுக்கு இது வந்து மூளை உழைப்பு சார்ந்து ஜென்ரலா நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் வீட்டுல ராகு 9ஆம் வீட்டுல குரு. சில பேர் 2ஆம் திருமணம் பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமா அமைஞ்சிரும். அதே மாதிரி 3வது குழந்தை பிறக்கிறதுக்கும் இது சாதகமா அமையும். அது மாதிரி குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் கொடுக்கும். அப்ப 7ஆம் இடத்தை மல்டிப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்ப ஒரு கான்ட்ராக்ட் பண்றீங்க, ஒரு கன்சல்டிங்கு, ஒரு டீம், ஒரு கான்ட்ராக்டுங்கிறது ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலை செய்யறது தான். ஸோ அது வந்து 2 வேலை கூட சேர்ந்த மாதிரி கிடைக்கும். ராகு திசா புத்தி அந்தரம் உங்களுக்கு நடக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி கிடைக்கும். இப்படி நம்ம நட்சத்திரத்தின் வழியா ஒரு பலனை நம்ம பார்த்தாலும் நம்ம ஜனஜாதத்தின்படி நம்ம கரெக்டா கணிச்சு வச்சு உபநட்சத்திரத்தின் படி பார்த்தோம்னா இன்னுமே அக்யூரஸியா நமக்கு கேள்விக்கான பதிலை கரெக்டா கொடுக்கும். அப்ப எந்த கேள்வி நம்ம கேட்கிறோமோ அதுக்கு இந்த பாவம் என்ன பதிலை தருகிறதுங்கிறது தான் ஜோதிடத்துல உள்ள விதி. பொதுவா என்ன கேட்பாங்க, எல்லாமே எனக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கான்னு தான் கேட்பாங்க. எதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அதை வந்து இனிமேல் இந்த ஜோதிட கலையில வந்து நம்ம ஆர்வமா பழக பழக எந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குன்னு கேட்க பழகிக்கணும். ஒரு சிலருக்கு உற்பத்தி சார்ந்த தொழில நல்லா இருக்கிற திசை மூளை உழைப்பு சார்ந்து உறவுகள் சார்ந்து பாதிப்பை கொடுக்கும், ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பை கொடுக்கும். அதே நேரத்துல மூளை உழைப்பு சார்ந்து சப்போர்ட் பண்ற கிரக திசைகள் வந்து நமக்கு பணம் சேமிப்பு, பணம் போட்டு பணம் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொந்த தொழில் பண்றதுக்கெல்லாம் பாதிப்பை கொடுக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற முடியுங்கிறது நம்ம ஜோதிட விதி. அப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்கு, இப்ப நமக்கு என்ன ஈடுபாடு இருக்கு, அந்த ஈடுபாட்டுக்கு இப்ப நடக்கிற திசா பத்தி நமக்கு என்ன பலனை தருதுன்னு கேட்கிற முறை தான் நம்ம சிஸ்டம். இதன் வழியில நீங்க உங்க ஜாதகத்தை கணிச்சு எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாது, இந்த நட்சத்திரத்துல நம்ம எந்த செயலும் செய்யக்கூடாது, அதே மாதிரி இந்த நட்சத்திரம் தொழிலுக்கு நல்லா இருக்கு, இந்த நட்சத்திரம் உறவுக்கு நல்லா இருக்குன்னெல்லாம் இதுல தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.